பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடையச் செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் பஞ்சப்பிரகார விழாவை ஒட்டி தங்கம் வள்ளி குடங்களில் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. அக்னி நட்சத்திரத்தில் அம்மனின் உக்கிரத்தை தணிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இவ்விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் வடகாவிரியில் இருந்து புனித நீரானது தங்கம் மற்றும் வெள்ளி குடங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் நடத்தி மகா பஞ்ச பிரகார தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த புத்துக்கோவில் பகுதியில் அமைந்துள்ள புத்து மாரியம்மன் கோவிலில் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விரதம் இருந்த பக்தர்கள் பால் குடங்களை ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வந்தும் ஆடு கோழிகளை பலியிட்டும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புத்து மாரியம்மனின் கரகம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அம்மனின் கரகத்திற்கு பொதுமக்கள் பூஜை செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கோபாலபுரத்தில் பழமை வாய்ந்த கங்கை அம்மன் கோவில் சிரசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தரணம்பேட்டையில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோபாலபுரத்தில் உள்ள கங்கை அம்மன் கோவிலுக்கு சிரசு எடுத்துச் செல்லப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட சிரசுக்கு திரளான பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். ஆடு கோழிகளை பலியிட்டும் தேங்காய்களை உடைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பிரதோஷத்தை முன்னிட்டு புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நந்தி பெருமாளை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். வைகாசி மாத பிறப்பு மற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் பழமையான வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து 27 முறை கோவிலை சுற்றி வந்து வழிபாடு நடத்தினர். தேனி மாவட்டம் கரட்டுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள வீரபாண்டி கௌமாரி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் காவடி எடுத்தும் அக்னி சட்டி ஏந்தியும் கோவிலுக்கு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை நகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். வேலூர் கோட்டையில் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. வண்ண மலர்களால் நந்தி பகவானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் முழங்க நந்தி பகவானை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் உள்ள பிரம்ம வித்யாம்பிகையுடனாய சுவேதாரண்யேஸ்வரர் கோவிலில் பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நந்தியம்பெருமானுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆவிச்சிப்பட்டியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க அம்மன் கரகம் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து காளி அம்மன் பூஞ்சோலை செல்லுதல் நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் முளைப்பாரியுடன் காளியம்மனை பின்தொடர்ந்து பூஞ்சோலையை சென்றடைந்தனர். சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு காளியம்மனை தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே திருவேடகத்தில் அமைந்துள்ள ஏலவார் குழலி அம்மன் ஏடகநாதர் கோவிலில் பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் நடைபெற்று மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ விழாவில் கலந்து கொண்டு ஏடகநாதரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற பெரிய கோவிலில் அமைந்துள்ள மகா நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷத்தை ஒட்டி வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தி பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நந்தி பெருமானுக்கு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயத்தில் ஆடம்பர தேர் பவனி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வான வேடிக்கைகள் முழங்க முக்கிய வீதிகளில் தேரானது பவனியாக கொண்டு வரப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மரியே வாழ்க என பக்தி கோஷமிட்டு மாதாவை வழிபட்டனர்.